வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இந்த இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நாம் முழுவதுமாய் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதாவது தமிழகத்தில் நடைபெறுகின்ற அரசியல் சார்ந்த சில நகர்வுகளை எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனவே நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். தற்பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை, சாணக்கியன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம், இவைகள் இன்று தமிழர் தாயகத்தில் ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கிறது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காவலாளி ஒருவரை தாக்கிவிட்டார் என்றும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும், அந்த வழக்கு இப்பொழுது எந்த கோணத்தில் செல்கிறது என்பதை மையப்படுத்திய ஒரு செய்தியும், இன்னொரு செய்தி புத்தர் சிலையை வைத்து அந்த வழக்கில் சிக்கிக் கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் தங்களுக்கான பிணை கேட்டு அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்று அது விசாரணைக்கு வந்திருந்தது. அந்த மனுவின் விசாரணையில் என்ன முடிவு எட்டியது? இந்த 3 செய்திகளையும் மையப்படுத்திய தகவலை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் மீது கடுமையான ஒரு எதிர்ப்பலை அவருடைய கட்சிக்குள்ளே இருக்கிறது. ஒன்று, அவருடைய ஜாதியை மையப்படுத்தி தான் இந்த எதிர்ப்பலைகள் என்று ஒரு பரவலான ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அதுதான் முதன்மையான களமா என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் உண்டு. ஐயா சுமந்திரன் அவர்களை மையப்படுத்தி சில தகவல்கள் உண்டு. சுமந்திரன் ஐயா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்றும், அவருடைய மனைவி ஒரு சிலரை அந்த மதத்திற்கு மாற்றக்கூடிய செயல்பாடுகளை எடுத்தார் என்கின்ற ஒரு செய்தியும், அதன் அடிப்படையில் சுமந்திரன் அவர்களுடைய மனைவியின் மீது விசாரணை உருவாக்குவதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை எடுத்து வைக்கப்பட்டதின் பின்னணியில் கூட ஸ்ரீதரன் அவர்களுடைய ஒரு தூண்டுதல் இருக்கிறது என்பதாக ஒரு சந்தேகம் ஐயா சுமந்திரன் அவர்களுக்கு உண்டு. ஏறக்குறைய ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடுகள் மீது கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்த ஐயா சுமந்திரன் அவர்களுக்கு தன் மீது பாயக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஸ்ரீதரன் எடுக்கிறார் என்கின்ற ஒரு சந்தேகம் வந்ததின் அடிப்படையில் ஸ்ரீதரனுக்கு எதிரான களங்களை அவர் கட்டி அமைக்க ஆரம்பித்தார். அப்படித்தான் அரசியலமைப்பின் நிர்வாகத்துறையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருந்து ஸ்ரீதரன் அவர்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தார். அதுபோல நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள் அந்த பதவியில் இருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற தகவலையும் எடுத்து வைத்தார். தற்பொழுது நாடாளுமன்ற குழு தலைவராக 37 வயதான சாணக்கியன் அவர்களை நியமித்து ஸ்ரீதரன் அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறது தமிழரசு கட்சி. ஸ்ரீதரன் அவர்கள் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகும் ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராக தொடர முடியவில்லை. நாடாளுமன்றத்தில் அங்கீகாரமாக பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியும் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டு விட்டது. அதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், தமிழர்களுக்கு எதிராக இராணுவ அதிகாரிகளோடு கூடி ஆலோசனை நடத்தக்கூடிய களத்தை ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்திருந்தார் என்கின்ற அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஸ்ரீதரனை பொறுத்த மட்டில் இதற்கு அவர் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். நான் அதுபோன்ற பிழைகள் எதுவும் செய்யவில்லை, திட்டமிட்டு என் மீது இதுபோன்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகிறது என்பதை மையப்படுத்தி அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். ஆனால் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஊர்ஜிதமாகிறது. சாணக்கியன் அவர்கள் அந்த பதவிக்கு சென்றிருக்கிறார் என்பது ஊர்ஜிதம் ஆகிறது. இரண்டாவது விடயம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தியது. எப்பொழுதுமே ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பெயரை உறுதிப்படுத்துவதற்கும், மக்கள் தன்னுடைய பெயரை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருப்பதற்கும் எல்லாமே ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மருத்துவத்துறையிலிருந்து அரசியல் களத்திற்குள் வந்த மறுநிமிடத்திலிருந்து வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி தினமும் ஏதாவது ஒரு தலைப்புச் செய்திகள் வந்து கொண்டே இருக்கும்.
நேற்றும் அப்படித்தான் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்ற பொழுது அந்த காவலாளி அவர் வந்த மகிழுந்தை நிறுத்துவதற்கான இடம் அளிப்பதற்கு தவறிவிட்டார். அவருக்கு தெரியாது இவர்தான் வைத்தியர் அர்ஜுனா என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும். தன்னுடைய மகிழுந்து நிறுத்துவதற்கு இடமில்லை என்கின்ற பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தனக்கு இதுபோன்ற ஒரு எதிர்ப்பை எப்படி இவர்களால் கொடுக்க முடியும் என்கின்ற கோபம் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு வருகிறது. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த காவலாளியை தாக்க கழுத்தை பிடிக்கிறார். அவருடைய கையில் இருந்த கைபேசியை வாங்கி கீழே எறிகிறார். அந்த கைபேசி உடைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த மகிழுந்தை ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு அவர் தன்னுடைய வேலை நிமித்தமாக 18வது மாடிக்கு செல்கிறார். 18வது மாடியில் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு வருகின்ற வரைக்கும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய மகிழுந்து பிற மகிழுந்து செல்ல முடியாத ஒரு சூழலில் அது நிற்கக்கூடிய களம் அமைந்திருந்தது. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அதற்கு பின்புதான் தெரிந்தது, உண்மையிலே இந்த காவலாளிக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது தெரியாது போல் இருக்கிறது என்கின்ற விவரம் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு தெரிகின்றது. எனவே அவசரப்பட்டு நாம் கோபப்பட்டு விட்டோமோ என்று சிந்தித்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த காவலாளியை அழைத்து, நான் அவசரப்பட்டு கோபப்பட்டிருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கைபேசி உடைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த கைபேசி செலவு, அதை சரி செய்வதற்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். எனவே காவல்துறைக்கு கொண்டு போகப்பட்ட புகார் அங்கேயே முடிவை கண்டுவிட்டது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கோபப்பட்டது ஒரு களம், அந்த கோபத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது மனிதருடைய ஒரு உயர்ந்த நிலை என்கின்ற அடிப்படையில் தான் பார்க்க முடிகின்றது. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் புரிதல் இல்லாமல் ஒரு கோபத்தை பட்டுவிட்டார். ஆனால் அவருக்கு உண்மை நிலை தெரிந்த பொழுது தான் என்ன பதவியில் இருக்கிறோம் என்பதை அவர் கணக்கிடாமல் தன்னை விட வேலையில் அல்லது தன்னை விட எல்லாவற்றிலும் குறைவாக அதாவது படிப்பு சார்ந்த விடைகளெல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடம் மன்னிப்பு கேட்பது என்பது பெரிய பிழையில்லை என்று அவர் மனம் விரும்பி மன்னிப்பு கேட்ட அந்த விடயம் வைத்தியரை கொஞ்சம் உயர்ந்த மனிதர் என்கின்ற அடிப்படையில் தான் காட்டுகிறது. மூன்றாவது, இந்த புத்த தேரர்கள், இவர்கள் ஒரு சிலையை கொண்டு போய் வைத்தார்கள். இந்த சிலையை வைத்த விடயத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியதாக அது செய்தி. எனவே புத்த தேரர்களும் இன்னும் ஒரு 6 பேர் கைது, 9 பேர், இன்னொரு 5 பேர், 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். நீதிமன்றம் விளக்கமறியலில் வைத்திருந்தது. இன்று அவர்கள் அதற்கான பிணை கேட்டு அவர்கள் மனு செய்திருந்தார்கள். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்த மனு இப்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அப்படி என்றால் தேரர்களுடைய சிறை பயணம் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கிறது என்பதுதான் நிஜம். இன்று ஒரு 3 விடயங்களை மையப்படுத்திய செய்தியை உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன். இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். நன்றியுடன் இன்பா.